நீங்கள் யூடியூப்ல வீடியோ வந்து போடுறீங்க, தென் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணதும் மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வருதா? தென் நிறைய பேருக்கு இந்த ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னா என்னன்னே தெரியாம தாங்க இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னா என்ன அண்ட் ரீயூஸ்ட் கண்டென்ட் வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த ரீயூஸ்ட் கண்டென்ட் வந்து எதனால் வருது, அது எப்படி நம்ம சரி செய்வது, ஸோ இதை பற்றின முழு தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதுக்கான தெளிவான விளக்கங்கள் எல்லாமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஜே 8 தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா புது புது வீடியோஸுமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும். ஃபர்ஸ்ட், ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னா என்ன? ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னா யூடியூபோட மானிட்டைசேஷன் பாலிசியில் முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது. இந்த ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னா நீங்கள் உங்களோட சேனலில் அப்லோட் பண்ணும் வீடியோ வந்து ஒரிஜினலாக இல்லாமல், அதாவது வேறு யாரோ உருவாக்கிய கண்டென்ட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூடியூப் அதை வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. அதாவது அடுத்தவங்களோட வீடியோவை நீங்கள் அப்படியே உங்கள் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ரீயூஸ்ட் கண்டென்ட் ப்ராப்ளம் வந்து வரும். மேபி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது காப்பிரைட் வயலேஷன் இல்லாமல் அண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லாமல் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தாலும் இந்த ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது ரெப்பிட்டேட்டிவ், மாஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் ஆட்டோ ஜென்ரேட்டட் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து ரெப்பிட்டேட்டிவாக இருக்குது, மாஸ் ப்ரொடியூஸ்ட் கண்டென்ட்டாக இருக்குது, போட்ட வீடியோவே திருப்பி திருப்பி போடுறீங்க. அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல போனால், இப்போது ஒரு வீடியோ அப்படின்னு எடுத்துக்கோங்க, அந்த வீடியோவே மறுபடியும் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கிறது, அதுவும் இல்லாமல் அதில் உங்களோட வாய்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் மாஸ் ப்ரொடியூஸ் கண்டென்ட்டில் வந்து வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாய்ஸ் இல்லாமல் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி போடுறீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் ப்ரொடியூஸ் கண்டென்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்படி இருக்கும்போதும் யூடியூப் உங்களோட சேனலை மானிட்டைஸ் பண்ண ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னா யூடியூப்லேயே அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க, மூவி கிளிப்ஸ் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களோட சேனலில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் உங்களோட வாய்ஸ் இல்லாமல் போடுறீங்க அப்படின்னா இதுவும் ரீயூஸ்ட் கண்டென்ட் தான். அண்ட் அதே மாதிரி டிவி ஷோஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிவி ஷோஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் அதுவும் ரீயூஸ்ட் கண்டென்ட்டில் வந்து வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாங்ஸ் போடுறீங்க அப்படின்னா இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி அதர் பிளாட்ஃபார்மில் இருந்து வீடியோஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது, அதாவது ரீஅப்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுவும் ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு வரும். தென் பார்த்தீங்க அப்படின்னா காம்பிலேஷன் வீடியோஸ் வித்தவுட் வேல்யூ அடிஷன், அதாவது இப்போது குட்டி குட்டி வீடியோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து மெர்ச் பண்ணி போடுறீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு வரும். ஜஸ்ட் அந்த வீடியோஸை எல்லாம் ஒன்றா சேர்த்து மெர்ச் பண்ணுறீங்க, பட் உங்களோட உழைப்பு அந்த வீடியோவில் வந்து இல்லாமல் இருக்குது, உங்களோட வாய்ஸ், உங்களோட கமெண்ட்ரி வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வீடியோஸ் வித் நோ ஹியூமன் இன்புட், அதாவது சில வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் டெக்ஸ்ட் வந்து எழுதி காமிக்கிற மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு மியூசிக் மட்டும் ஆட் பண்ணி போட்டிருப்பாங்க, பட் அதில் வந்து ஹியூமன் இன்புட் எதுவுமே இருக்காது, அதாவது வாய்ஸ் ஓவரோ இல்லை ஹியூமன் வேலைகள் எதுவுமே அதில் வந்து இருக்காது. இந்த மாதிரி போடக்கூடிய வீடியோவும் ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு வரும். அண்ட் ரீயூஸ்ட் கண்டென்ட் பற்றி இன்னும் டீட்டெயில்டான வீடியோ நம்ம டிஜே 8 தமிழ் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ்ட் கண்டென்ட்க்கு ஏன் மானிட்டைசேஷன் ப்ராப்ளம் வந்து வருது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். யூடியூப் ஏன் ரீயூஸ்ட் கண்டென்ட்டை அலோவ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா வியூவர்ஸ்க்கு வேல்யூபிளான அண்ட் என்கேஜிங்கான அண்ட் ஒரிஜினல் கண்டென்ட் கொடுக்க தான் இந்த ஒரு ரூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வேல்யூபிளாக என்கேஜிங்காக அவங்க பார்க்குற மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைசர்ஸ்க்கு சேஃப் அண்ட் கிரியேட்டிவ் பிளாட்ஃபார்ம் வந்து மெயின்டைன் பண்ணுறதாங்க யூடியூபோட நோக்கம். ஸோ அதனால தான் ரீயூஸ்ட் கண்டென்ட்க்கு மானிட்டைசேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரீயூஸ்ட் கண்டென்ட்டை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் ஓவர் வந்து சேர்த்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். இது தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். நீங்கள் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து உங்களோட சொந்த குரலில் வந்து விளக்கம் கொடுத்து பேசுங்க. உங்களோட சொந்த குரலில் விளக்கம் வந்து கொடுங்க. அண்ட் ஃபேஸ் வந்து கம்பல்சரி கிடையாது. நீங்கள் ஃபேஸ் காமிச்சு தான் வீடியோ பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. பட் ஃபேஸ் காமிச்சு வீடியோ பண்ணிங்க அப்படின்னா ஆதென்டிசிட்டி இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பட் நீங்கள் ஃபேஸ் காமிக்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் உங்களோட வாய்ஸ் ஓவர் ஆச்சும் கொடுங்க. சொந்த குரலில் வந்து பேசுங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணுங்க. ஒரிஜினல் வீடியோவாக இருந்தாலுமே அதில் வந்து நிறைய எடிட்டிங் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் கட் பண்ணுறது, ஜூம் பண்ணுறது, ஓவர்லே, சப்டைட்டில்ஸ், மீம்ஸ் போன்றவை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடிட்டிங் வந்து சேர்த்து அந்த வீடியோவை உங்களுடையதாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காப்பிரைட் ஃப்ரீ சோர்சஸ் வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ உங்கள் யூடியூப் வீடியோ கண்டென்ட்டுக்காக நீங்கள் இமேஜ் எடுத்தாலும் சரி, வீடியோஸ் எடுத்தாலும் சரி, அது வந்து கூகுளில் இருந்து டைரெக்டாக வந்து எடுக்காதீங்க. அதாவது காப்பிரைட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஃப்ரீயான சோர்சஸில் இருந்து டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மியூசிக்காக இருந்தாலும் அப்படி தாங்க, ஃப்ரீ மியூசிக் மட்டுமே பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு நீங்கள் யூடியூப் மியூசிக் லைப்ரரியும் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி மானிட்டைசேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா? அப்படி மானிட்டைசேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆனாலும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இப்போது வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணி மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரிஜினல் கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து மேக் பண்ணுங்கள். ரீயூஸ்ட் கண்டென்ட் வராமல் நம்ம தவிர்க்க முடியும். ஸோ இதையும் தாண்டி ஆல்ரெடி நிறைய பேருக்கு ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அப்படி மிஸ்டேக் பண்ணி மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆகியிருந்தால் அதற்கான சொல்யூஷன் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். அதற்கான சொல்யூஷன் அப்படின்னு பார்த்துட்டோன்னா கண்டென்ட் ரிவாம்ப் வந்து பண்ணுங்கள். கண்டென்ட் ரிவாம்ப் அப்படின்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் வீடியோஸை எடிட் பண்ணியும் போடலாம். எடிட் அப்படின்னா வாய்ஸ் ஓவர், கமெண்ட்ரி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் சேனலில் வந்து பாருங்கள். அது வந்து ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னா அதை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் புது வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட வாய்ஸ் ஓவர் சேர்த்து உங்களோட எடிட்டிங் சேர்த்து வீடியோ மேக் பண்ணி போடலாம். ஸோ இப்படி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதாவது உங்களோட சொந்த குரலில் வீடியோ வந்து போட்டதுக்கப்புறம் 30 நாள் கழித்து மறுபடியும் மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுங்க. அண்ட் ரீஅப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் உங்களோட சேனல் அபவுட் செக்ஷன் இது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுங்கள். அதாவது உங்கள் சேனல் ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கா, நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணி கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களோட சேனல் அபவுட் செக்ஷனில் ஒரு ஹைலைட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய தம்ப்நெயில்ஸ், டைட்டில்ஸ் எல்லாமே யூனிக்காக வந்து வச்சுக்கோங்க. அண்ட் தம்ப்நெயில் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலும் இப்போது ஒரே மாதிரியான தம்ப்நெயில் வந்து வைக்காதீங்க. அதாவது டூப்ளிகேட் லுக்கிங் தம்ப்நெயில்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க.
தம்ப்நெயில்ஸாக இருக்கட்டும், டைட்டில்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவம் வந்து இருக்கட்டும். யூடியூப் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஒரிஜினாலிட்டியும் ப்ளஸ் வேல்யூம் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வேறு யாரோட கண்டென்ட்டை மட்டும் அப்லோட் பண்ணாமல், அதாவது வேறு ஒருத்தவங்களோட கண்டென்ட்டை மட்டும் அப்லோட் பண்ணிகிட்ருக்காமல் உங்களோட ஓன் வாய்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் வந்து கிடைக்கும். இந்த 30 நாளுக்கு முன்னாடியே உங்களோட சேனலை ஒரிஜினல் கண்டென்ட் போடக்கூடிய சேனலாக சேஞ்ச் பண்ணி கொண்டு வாங்க. இந்த 30 நாளுக்குள்ளாடியே உங்களோட ஓன் வாய்ஸ் ஓவர் சேர்த்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஃபைனல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த விஷயத்தை யோசிங்க. அதாவது நான் இந்த வீடியோவுக்கு என்னோட வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு பார்த்துக்கோங்க. வேல்யூ அப்படின்னா உங்களோட சொந்த குரலில் பேசியிருக்கீங்களா, தென் உங்களோட ஒரு கமெண்ட்ரி வந்து சேர்த்துருக்கீங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ்க்கு வந்து நல்ல வேல்யூபிள் கண்டென்ட் கொடுக்குற க்ரியேட்டர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு எஜுகேட் பண்ணுற க்ரியேட்டர்ஸ், என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, என்கேஜாக வச்சுருக்கக்கூடிய க்ரியேட்டர்ஸை யூடியூப் எப்போவுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, யூடியூப் எப்போவுமே லைக் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரீயூஸ்ட் கண்டென்ட்டை அவாய்ட் பண்ணி உங்களோட ஒரிஜினாலிட்டியை வந்து காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டிஜே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.